காசிக்கே போனாலும் நாம செஞ்ச பாவங்கள், அதற்கான கர்ம வினைகளை முழுமையா தீர்த்திட முடியாது. கர்ம வினைகள் எல்லாத்தையும் போக்கி புண்ணியங்களை எப்படி சேர்க்கிறது? சுவாரஸ்யமான ஆன்மீக கதையை தெரிஞ்சுக்க இனிய கதைக்குள்ள போலாமா? துறவி ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில மோட்சம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக காசி யாத்திரை போறாரு. அங்க லட்சக்கணக்கான மக்கள் காசி நீர்ல நீராடிக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்த துறவிக்கு ஒரு எண்ணம் தோணுது. பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த புனித நீரில் நீராடி தங்களுடைய பாவங்களை போக்கி புண்ணியங்களை சேகரிக்கிறார்கள். அப்படி இருக்க சொர்க்கத்தை விட நரகத்தில் மட்டும் எதற்காக பல கோடி உயிர்கள் பாவங்களை செய்துவிட்டு நரக தண்டனையை அனுபவிக்கிறார்கள்? இங்கே பாவங்களை தீர்க்க வரும் மக்கள் சொர்க்கத்திற்கு தானே செல்ல வேண்டும். இங்கு வரும் பக்தர்களும் அதை நினைத்துதானே வருகிறார்கள். ஆனால் இறைவனின் கணக்கு வேறு மாதிரி இருக்கிறதே அப்படின்னு யோசிச்சபடியே அங்க வந்த மக்கள் கூட்டங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஈசனும் அவரது மனைவியும் வான வீதியில உலா போய்கிட்டு இருக்காங்க. இந்த துறவியின் எண்ணம் பார்வதி தேவிக்கு தெரிய வருது. அதை எடுத்து சிவபெருமான பார்த்து, அங்கே இருக்கும் ஒரு துறவியின் எண்ணத்தை கவனித்தீர்களா? அவருக்குள் எழுந்த அதே கேள்விதான் எனக்குள்ளும் எழுகிறது. இங்கே வரும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த புனித நீரில் நீராடிய பின்பு தனது பாவங்கள் எல்லாம் தீர்ந்து சொர்க்கத்தை அடைவோம் என்ற எண்ணத்தில் தான் வருகிறார்கள். ஆயினும் சிலர் காசிக்கு வந்தும் பாவத்தை தீர்க்க முடியாமல் நரகத்தை அடைகிறார்களே, அதற்கு காரணம்தான் என்ன? இங்கு வரும் பக்தர்களை நாம் ஏமாற்றலாமா? அது தர்மம் தான் ஆகுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஈசனோ சிரிச்சபடியே தேவிய பார்த்து, என் அன்புக்குரிய தேவியே, பல கோடி மக்கள் இங்கு வந்து நீராடுகிறார்கள். ஆனால் இங்கு வரும் பல பேர் உண்மையிலேயே ஸ்நானம் செய்வதில்லை. பெரும்பாலானோர் இங்கு வந்து தண்ணீரில் தனது உடலை மட்டும் நனைத்து செல்கிறார்கள். உண்மையிலேயே பாவங்களை யாரும் இங்கு கரைப்பதில்லை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட பார்வதி தேவிக்கோ ஒன்னும் புரியல. ஐயனே, தாங்கள் சொல்வதை என்னால் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொன்னதும் இறைவன் சொல்றாரா, தேவியே கொஞ்சம் பொறு, நான் சொல்வதின் உள்ளர்த்தம் என்னவென்பது உனக்கே புரிய வரும் அப்படின்னு சொன்னபடியே பார்வதி தேவியை கூட்டிக்கிட்டு காசி படித்துறைக்கே போறாரு. அங்க இறைவனும் இறைவியும் மாறு வேடத்துல போறாங்க. இறைவன் வயதான முதியவர் போலவும் இறைவி வயதான பெண்மணி போலவும் போறாங்க. வயதான தம்பதிகளும் அங்க போனவங்க அந்த தண்ணீர்ல நீராடுறதுக்காக போறாங்க. அப்பதான் இறைவன் இறைவி கிட்ட சொல்றாரு, தேவியே, இந்த தண்ணீரில் நான் தவறி விழுவது போல் விழுகிறேன். நீ என்னை காப்பாற்ற வரக்கூடாது. அதற்கு பதிலாக என்னை காப்பாற்ற வரும் மனிதர்களிடம் நான் சொல்வது போல் சொல், பின்பு உனக்கே புரிய வரும் அப்படின்னு சொன்னபடியே படித்துறையில நின்னபடியே தண்ணீர்ல தவறி விழுந்துடுறாரு. பார்வதி தேவியும் இறைவன் சொன்ன மாதிரியே, என் கணவன் தண்ணீரில் விழுந்து விட்டார், யாரேனும் காப்பாற்றுங்கள் அப்படின்னு கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிக்கிறாங்க. அங்க கூடியிருந்த பலரும் வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் சிலர் முதியவரா மாறி இருக்க ஈசனை காப்பாத்துறதுக்காக ஓடி வராங்க. அவங்க கிட்ட வயதான பெண்மணி ரூபத்துல இருக்க பார்வதி தேவியோ, சற்று பொறுங்கள், என் கணவனை காப்பாற்றுவதற்கு முன் ஓர் விடயத்தை ஊர்ஜிதம் செய்துவிட்டு செல்லுங்கள். உங்களில் யார் எந்தவித பாவங்களையும் செய்யாதிருக்கிறீர்களோ அவர்கள் மட்டுமே இந்த தண்ணீரில் இறங்கி என் கணவனை காப்பாற்ற முடியும். வேறு யார் சென்றாலும் நிச்சயம் அவர்கள் உயிரும் பறிக்கப்படும் அப்படின்னு சொன்னதை கேட்டதும் அந்த முதியவரை காப்பாத்த போன எல்லாரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்தபடியே தயக்கத்தோடவே நிக்கிறாங்க. தன் உயிர் பறிபோகும் நினைச்சு யாருமே அந்த முதியவரை காப்பாத்துறதுக்கு வரல. அந்த சமயம்தான் ஒரு வாலிபர் ஒருத்தர் அந்த முதியவரை காப்பாத்துறதுக்காக முன் வரான். அவனை பார்த்த பார்வதி தேவியோ, ஏனப்பா, நான் சொன்னதை கேட்டாயா? நீ ஏதேனும் பாவம் செய்திருந்தால் இந்த தண்ணீரில் மூழ்கி இறக்க நேரிடும். நீ எந்தவித பாவத்தையும் செய்ததில்லை என்று ஊர்ஜிதம் செய்துவிட்டு என் கணவரை காப்பாற்ற செல் அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட அந்த இளைஞனோ வயதான பெண்மணியா மாறி இருக்க இறைவிய பார்த்து, அம்மா, நேற்று வரை நான் தெரிந்தோ தெரியாமலோ சில பாவங்களை செய்திருக்க கூடும். ஆனால் எப்பொழுது இந்த புனித நீரில் ஸ்நானம் செய்தேனோ அப்பொழுதே நான் செய்த அனைத்து பாவங்களும் தீர்ந்து போனது. கங்கையில் நீராடினால் பாவங்கள் தீர்ந்து போகும் என்பது சாஸ்வதம் தானே? அப்படி இருக்க என் கணக்கில் எப்படி பாவங்கள் இருக்கும்? இப்பொழுது புண்ணியங்களை மட்டும் சுமந்தவனாய் நிற்கிறேன்.
அதனால் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னபடியே அந்த முதியவரை காப்பாத்தி கரைக்கு கொண்டு வரான். அப்பதான் பார்வதி தேவிக்கு ஈசன் சொன்ன விடயத்துக்கான பொருள் என்னங்கிறது தெரிய வருது. இறைவிய பார்த்த இறைவன், இப்போது தெரிகிறதா தேவி, நரகத்தில் மட்டும் ஏன் கூட்டம் அதிகமாக இருக்கிறது என்று அப்படின்னு கேட்டு சிரிச்சாராம். இறை பக்தி இருக்கவங்க தன்னுடைய வாழ்க்கைய இறைவன் கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் இருக்காங்க. இறை பக்திங்கிறது வேற, இறை நம்பிக்கைங்கிறது வேற. நாம எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் அதுல ஒரு சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் இருக்கும். நாமளும் அதையெல்லாம் முறைப்படி செய்வோம். அதனோட உண்மையான தத்துவத்தை உணர்ந்து முழு நம்பிக்கையோடவும் ஈடுபாடோடவும் நாம செய்யறது இல்ல. நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கணும்னா சாஸ்திரம் சம்பிரதாயங்கள்ல இருக்கக்கூடிய முழு அர்த்தங்களையும் புரிஞ்சுக்கிட்டு மனதார முழு நம்பிக்கையோட செய்யணும். கங்கையில வந்து குளிக்கிற எல்லா பக்தர்களுமே அங்க வந்து குளிச்சா தங்களுடைய பாவம் தீர்ந்து போகும் அப்படிங்கிற எண்ணங்கள்ல தான் வராங்க. இந்த கதையிலையும் அப்படிதான். பாவங்கள் செய்யாதவங்க தான் அவரை காப்பாத்தணும், இல்லனா உயிர் போகும் அப்படின்னு சொன்னதுமே அந்த தண்ணீர்ல இறங்கி காப்பாத்துறதுக்கு யாருமே முன் வரல. ஒவ்வொரு முறையும் நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்வோம், இறைவன் மேல ஈடுபாடோட செய்வோம். ஆனா என்னைக்காவது இறைவன் மேல முழு நம்பிக்கையோட செஞ்சிருப்போமா? என்னைக்கு நாம இறைவன் மேல முழு நம்பிக்கையோட பிரார்த்தனை செய்யறோமோ அப்போ நாம எந்த பிரச்சனைகளை பத்தியும் யோசிக்க மாட்டோம். நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அதை பத்தி கவலையும் படமாட்டோம். ஏன்னா எல்லாம் இறைவன் பாத்துக்குவான் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும். எப்போ அந்த நம்பிக்கை இல்லாம போகுதோ அப்போதான் நம்ம வாழ்க்கைய பத்தின கவலைகள் நம்மள விடாம பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும். இறைவனுடைய உதவியும் துணையும் கிடைக்கணும்னா இறை பக்தி இருந்தா மட்டும் பத்தாது, இறைவன் மேல முழு நம்பிக்கையும் இருக்கணும் அப்படிங்கறத இந்த கதையில இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இறைவன் மேல முழு நம்பிக்கை இல்லாம காசிக்கே போனாலும் கர்மம் தீராதுன்னு சொல்றதுக்கான அர்த்தமும் இதுதான். மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.